ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்னைக்கான வீடியோ மீன் அமுதம். அதை பற்றி நிறைய யூடியூப் சேனல்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதை பண்ணி போட்டால் அப்படி காய் வருது, இப்படி காய் வருதுன்னு. நம்ம விவசாயிகள் மக்கள் அதிகமாக சொல்கிறது கெமிக்கல் மருந்து தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. இதை பற்றி சர்ச் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கம்மி பர்சன்டேஜான ரிசல்ட் தான் கிடச்சிருந்துச்சு. சொல்கிறாங்க, ஆனால் ரிசல்ட்டை யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதில்ல. ஆனால் சொல்கிறப்ப நிறையா வீடியோவில் இப்படி கிடைக்குது அப்படி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இந்த மீன் அமுதம் அடித்து எப்படி இருக்குது, என்ன ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ரிசல்ட்டை காமிக்க போகிறோம். அது குட்டோ பேடோ அதை பற்றி நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்மளை இதே மாதிரி நம்ம இதுலேருந்து என் வீடியோவை பார்த்து ஒருத்தர் செஞ்சால் கூட அப்போ அதை செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபார்ம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விவசாய செய்யறது யாராவது இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் கிரீன் கார்ட்டை கமெண்ட் திட்டு விடுங்க. ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன ஆர்வம் நீங்கள் விவசாய செய்ய நீங்களே கொடுக்கலாம், அப்புறம் நம்மளாம் எங்கே போகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மீன் அமுதம் செஞ்சு நம்ம கிட்டத்தட்ட 2024 டிசம்பர் 19ஆம் தேதி மீன் அமுதத்தை மீனோட வேஸ்ட்டு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு கலந்து ஊற்றி எப்படி வச்சாங்கிறத ஆல்ரெடி நம்மளோட ஃபுல் வீடியோவில் ஜிஜே ஃபார்மிங்கில் போட்டோம். வீடியோ ஸ்லோ செலக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த மீன் கொட்டி அதை கிளறக்குள்ள வகையான ஸ்மெல்ஸ்லாம் வந்துச்சு. அதனால் ரொம்பலாம் எஃபர்ட் காமிச்சிச்சு. அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு அது எப்படியோ அப்படியே செஞ்சு வச்சிட்டோம். இதை நம்ம எடுக்கிற அன்னைக்கு என்ன டேட் அப்படின்னா 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி அப்போ எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 40 நாள் கரெக்டாக. நம்ம 19ஆம் தேதி ஒரு 2 மணி அளவில் தான் செஞ்சு வச்சோம். அதனால் இந்த 19ஆம் தேதியை ஸ்கிப் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதனால் கணக்கு எடுக்கிறப்ப 20ஆம் தேதியிலேருந்து தான் கணக்கு எடுத்தோம். 20ஆம் தேதி டு பிப்ரவரி 2025 2ஆம் தேதியோட 40 நாள் ஆச்சு. சரி ஆச்சு இல்லை, அடுத்து என்ன எல்லாம் கலக்கி எடுக்க வேண்டியது தான். நிறையா வீடியோவில் பார்த்தப்ப பேட்டரி ஸ்ப்ரே என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டரில் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதை கழட்டி எடுக்கிறதா இருக்குது. அதை நான் நிறையா இதில் பார்த்தேன். மெயினாக ஜில்லா தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது பேட்டரி ஸ்ப்ரேயில் அடித்தா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. சரி அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டீ எல்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த வடிகட்டியை எடுத்துகிட்டு மீன் அமுத்து அதில் போட்டு அப்பயும் எசன்ஸ்லாம் கீழே இறங்கலை. இருக்கிற வெயிட்டை பொறுத்தா இறங்குச்சு, அதுக்கு மேலே இறங்கலை. அதெல்லாம் என்ன பண்ணனா கீழே ஒரு தட்டுக்குச்சி இருந்துச்சு, தட்டுக்குச்சி எடுத்து உட்காந்து மெதுவாக கிளறி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பாருங்க ஒரு 100 ml அந்த அளவுக்கு தான் கிடைச்சிச்சு. ஆனால் அவரே ஜில்லா தமிழில் தான் சொல்லியிருந்தாரு 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml மீன் அமுதம் கலக்கணும். அப்படிங்குள்ள நம்மளுக்கு இந்த கேன் கிட்டத்தட்ட 20 லிட்டரு. அப்படிங்குள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ml வேணும். அதனால் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்க கிடையாது. இது 750 ml பாட்டிலு. அந்த ஆரஞ்சு கலர் டேப் மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர் அந்த அளவுக்கு மட்டும் மீன் அமுதம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 5 லிட்டர் தண்ணியிலேயே அந்த 600 ml போட்டு நல்லா கலக்கிட்டேன். ஏன் உள்ளே போட்டு கலக்கிறப்ப தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே 10 லிட்டர்னு போட்டு ஃபுல்லாக கலக்கிட்டு அடுத்து அந்த தண்ணி எடுத்து பேட்டரி ஸ்ப்ரேயில் ஊற்றிட்டேன். அப்புறம் அடியில் இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நல்லா அலசி ஊற்றிட்டேன். அடுத்து தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி ஊற்றிட்டேன். அப்படின்னா கீழே போய் கொப்பளிச்சு அதை ஃபுல்லாக மிக்சிங் பண்ணிடும். அப்படிங்குள்ள எப்படி அடைக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. அதை வடிகட்டி புட்டி நம்ம யூஸ் பண்ண தெரியுமா, அதையே நான் கிட்டத்தட்ட 3 டைம் வடிகட்டி எடுத்தேன். நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து வடிகட்டி எடுங்க. நீங்கள் பெரிய மருந்து மோட்டர் வச்சுருந்தாலும் பிரச்சனை, பேட்டரி ஸ்ப்ரே வச்சுருந்தாலும் பிரச்சனை. இந்த மீன் அமுத்திட்ட முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுங்க. கடைசியாக உடனே என்ன பண்ணப்போனா அந்த மீனோட சக்கைங்கெல்லாம் இந்த லைட்டாக இருந்துச்சு, ரெக்கை அந்த ஓடு இந்த மாதிரிலாம். அதை கரெக்டாக கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா மதியம் டைமில் அடிக்க ஆரம்பித்தேன். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:10 ஆச்சு. அப்பயே வெயில் பார்த்தா போடுன்னு போடுது. எதனால் ஈவினிங் டைமில் அடிக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பூச்சிங்கெலாம் வரும். அப்போ கப்புன்னு உட்காந்துக்க. நம்ம அப்படியே வெயில் டைமில் அடித்தோம்னா அந்த இலை மேலே இருக்கிற தண்ணிங்கெல்லாம் வெயில் அடிக்கிறதுக்கு ஆவியாகவே போயிடும், இல்லை இலை சீக்கிரம் சுடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஈவினிங் டைமில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மட்டும் அடித்தேன்னா இலையில சூரிய வெளிச்சம் படாதான் அடிக்கலாங்குள்ள வர சூரியன் வர காலையில் டைமில் இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். அதனால் சுட்டுரும். அதே சாயந்தர டைமில் அடித்தப்போனா டிக்ரீஸ் ஆகுது. வெயில் ஃபுல்லாக குறைஞ்சிட்டே வரனால அவ்வளோ பாதிப்பு இருக்காது. அதனால் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு ரிசல்ட்டு நம்ம கிடச்சி கிட்ட ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு மருந்து அடித்தா தான் தெரியும். இந்த இயற்கை மருந்து பொறுத்த வரைக்கும்
ஒரு 2-3 ரவுண்டு நம்ம செஞ்சு பார்த்தா மட்டுமே அதுக்கான ரிசல்ட் கிடைக்குங்க. கெமிக்கல் மருந்தா இருந்தா ஒரு நாள், ஒரு 6 மணி நேரம், ஒரு 24 மணி நேரத்திலே வந்து ஃபுல்லா வந்து ரிசல்ட் காமிச்சிரும். ஆனா வந்து இயற்கை மருந்த பொறுத்தவரைக்கும் லேட்டா தான் எஃபெக்ட் காமிக்கும். ஆனா வந்து சூப்பரா இருக்குங்க. அதனால வந்து ட்ரை பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதுல கிட்டத்தட்ட இதுல வந்து 14 வகையான காய்கறிகள் விதைச்சிருக்கோம். அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் போட்டிருக்கோம். வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க. என்னென்ன காய்கறி போட்டிருக்கோம், என்னதுன்னு ஃபுல்லா தெரியும். மெயின் பயிரா வந்து மிளகா ஊனியிருக்கோம். ஊடு பயிரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ஊனியிருக்கோம். அப்படிதான் வந்து வெங்காயம் நல்லா நல்லா விளைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம். அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. மருந்தை ஃபுல்லா செடியில ஃபுல்லா வந்து ஃபுல்லா நினைச்சு விட்டாங்க. இதை வந்து நிறைய பேர் சொல்லிடுவாங்க பேரிச்சை மலை மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. உண்மையாலுமே பேரிச்சை பழம் லைட்டா கெட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து யூஸ் பண்றப்பே தெரியும். ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் காமிக்குன்னு பார்க்குறேன். திருப்பி வந்து இன்னைக்கு வந்து பிப்ரவரி 2 அடிக்க ஆரம்பிச்சோம். ஒரு ஒரு 10 நாள் கேப் விட்டு திருப்பி வந்து பிப்ரவரி 12 இல்லை 13 அந்த கேப்ல வந்து திருப்பி இன்னொரு ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். எப்பவுமே வந்து ஒரு ஸ்ப்ரேல எப்பயுமே அந்த ரிசல்ட் தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டதாங்க மெயினு. நம்ம வந்து திருப்பி பிப்ரவரி அடிக்கிற மருந்து எப்படின்னா ரிசல்ட் எதுன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிளகாய் செடியும் நாம்பளே நாற்று விட்டு அதை பிடுங்கி நாம்பளே பார் போட்டு வச்சது தான். அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்ப்போம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து நாம் செஞ்சுட்டு வந்தது தான். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். கடைசியாக வந்து அப்புறம் அவரைக்காய் ஒரே ஒரு 10 வீட்டு தோக்க வச்சிருந்தோம். அப்படியே வந்து அடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெண்டைக்காய் செடி இருக்குது, சிவப்பு வெண்டைக்காய். அதுக்கெல்லாம் அடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற தென்னை மரம், அப்புறம் வந்து நெல்லிக்காய் செடி, கருவேப்பிலை செடி அதுக்கும் லைட்டாக வந்து காமிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக எல்லாத்துக்கும் எல்லா மரத்துக்கும் அடிச்சுட்டு வந்துட்டோம். திருப்பியும் பார்ப்போம். ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ரிசல்ட்டு என்ன ஏதுங்கிறது அடுத்து ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவோட கடைசி வந்துட்டோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு பிப்ரவரி 15 உங்களுக்கான அடுத்த 2வது ரவுண்டில் நம்மளுக்கு வந்து இந்த மீனை அடித்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு ஏதுங்கிறத கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க.